நான் சைதை மீனா பேசுறேன். இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா பத்தி தான். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் வந்து சினிமா ஆகட்டும் இல்ல தனிப்பட்ட வாழ்க்கை ஆகட்டும், இவரே வந்து நிறைய பேருக்கு முன்னோடியா இருந்திருக்கிறார். அதுதான் பார்க்க போறோம். ஒரு சினிமான்னு எடுத்துனீங்கன்னாக்கா வந்து இந்த கரிமேட்டு கருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், விஜயகாந்த் ஐயா நடிச்சது கரிமேட்டு கருவாயன். அப்புறம் வந்து கரிமேட்டு கருவாயன், தீச்சட்டி கோவிந்தன் ஒரு படம், அது வந்துச்சா இல்லையான்னு தெரியல. அப்புறம் மலையூர் மம்பட்டியான்னு சொல்லிட்டு தியாகராஜன் நடிச்ச படம். இதெல்லாமே வாழ்ந்து சிலரால பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்கள பழி வாங்குற மாதிரியான ஒரு நிஜமான நடந்த சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் இதெல்லாம். மலையூர் மம்பட்டியான், கரிமேடு கருவாயன் இதெல்லாமே நிஜமாவே வாழ்ந்து இறந்து போனவங்களை பத்தின கதை தான் அது. இது இப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரே ஒரு இது மாதிரியான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கிறார். மதுரை வீரன். மதுரை வீரன் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். மதுரை வீரன் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதுல அப்படிதான் அவர் வந்து மதுரை வீரன்னு ஒருத்தர் வந்து இருந்து அந்த நாட்டு ராஜா மகளை காதலிச்ச குற்றத்துக்காக அவர் கடைசியில மாறுகை வாங்கப்பட்டு இறந்து போனாரு. அவரை இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து சாமியா கும்பிடுறாங்க இல்லையா? அப்படி ஒரு கதையில இவர் தான் முதல்ல நடிச்சாருன்னு சொல்லணும். எம்ஜிஆர் ஐயா தான் முதல்ல நடிச்சார் அந்த மதுரை வீரன் கேரக்டர்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த சாப்பாடு விஷயத்துல கேப்டனை பத்தி கரிமேடு கருவாயன் அப்படி சொல்லும் போது அவரை பத்தி நான் இன்னொன்னையும் சொல்லி, கரிமேட்டு இதுல வந்து சாப்பாடு விஷயத்துல வந்து அவர் ஆபீஸ்க்கு போனா எப்போ வேணாலும் சாப்பாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் இறந்து போனப்புறதான் எல்லாருமே பேசினாங்க. அது மாதிரி அதுக்கும் ஒரு முன்னோடியா இருந்தவர் எம்ஜிஆர். அவர் வந்து அந்த ராமவரம் தோட்டத்துக்கு போனா யாருமே சாப்பிடாம வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை. இது எல்லாரும் பேசியே சலிச்சே போச்சுங்கிற மாதிரியான ஒரு இது. ராமவரம் தோட்டத்துக்கு போனா சாப்பிடாம வர முடியாது, அணையாத அடுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக அவர் ஷூட்டிங்ல வந்து அவருக்கு மட்டும் வராம நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரியே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம். இது அவருக்கு அவர் தான் முன்னோடியா முதல் ஆளா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமால வந்து இந்த தொழில்நுட்பம் விஷயங்கள்லயும் சரி, மத்த எல்லா விஷயங்களையும் அந்த சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லயுமே அவர் வந்து தெளிவானவராய் இருந்திருக்கிறார். தயாரிப்பு, டைரக்ட் பண்ணியிருக்காரு, பாடல் வரிகள்ல கவனம் செலுத்துறது, இப்படி நிறைய விஷயங்கள்ல வந்து கேமரா ஆங்கிள் பாக்குறது, இதெல்லாமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்திருக்காரு. அவ வந்து ஜப்பான்ல ஒரு விஷயம் நடக்கும், எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஒரு கண்காட்சி நடக்கும் ஜப்பான்ல. இத வந்து அவர் வந்து தன்னோட படத்துல அந்த கண்காட்சியை எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு எம்ஜிஆர். இந்த கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜப்பான்ல வந்து பெரிய அளவுல உலக அளவுல நடத்தப்படுற ஒரு விஷயம். இப்ப நம்ம சின்ன சின்ன ஊர்கள்ல எல்லாம் நடக்கும் கண்காட்சி. அதுக்கு அங்கங்க இருந்து ஊர்கள்ல இருந்து வந்து ஸ்டால் போடுவாங்க, உள்ளூர்காரங்க போடுவாங்க, வைப்பாங்க. மதுரையில சென்னையில வந்து தீவு திடல், மதுரையில தமுக்கம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி வந்து ஜப்பான்ல வந்து டோக்கியோல வந்து இந்த கண்காட்சி எக்ஸ்போ நடக்கும். அப்போ வந்து அதுல போய் எடுக்கணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் வந்து அப்போதைக்கு இருந்த நவீனமான கேமராக்களை பயன்படுத்தி அங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு தான் அனுமதி வாங்கியிருக்காரு. ரொம்ப சிரமங்களுக்கு இடையில அனுமதி வாங்கி அங்க போய் அத வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக அந்த எக்ஸ்போவை வந்து படமாக்கி இருக்கிறார். அதுல வச்சு அந்த படத்துல சில காட்சிகளை எடுத்திருக்காங்க. எவ்வளவு கஷ்டம். ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் வந்து போறது. இப்ப வந்து 10 லட்சங்கிறது கம்மி, அப்போ வந்து 10 லட்சங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் வந்து போற அந்த கண்காட்சியில இவங்களும் கூட புகுந்து நடுவுல அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு பிறகு ஜப்பானில் கல்யாணராமன் கமல்ஹாசன் ஐயா நடிச்ச படம் ஒண்ணு அங்க போய் அந்த எக்ஸ்போல எடுத்துட்டு வந்தாங்க. இது நான் வந்து அப்பெல்லாம் நான் கொஞ்சம் சின்ன பொண்ணு, எனக்கு கல்யாணம் கூட ஆயிருக்காது.
ஜப்பானில் கல்யாணராமன், டபுள் ஆக்ட் கமல்ஹாசன். அவர் வந்து அங்க போய் அந்த எக்ஸ்போல அது வந்து அங்க ஜப்பானுடைய கல்ச்சர், கலாச்சாரம்னு சொல்லுவோம் இல்லையா, கலாச்சாரம், அப்புறம் அங்கே உள்ள தொழில்நுட்பங்கள், தொழில் விஷயங்கள், இது மாதிரி வந்து பெரிய அரங்கம் போட்டிருப்பாங்க. உலக அளவுல நடக்கிறது. நான் முதல்ல சொன்னது ஊர் அளவுல நடக்கிறது, இது ஜப்பான்ல உலக அளவுல நடக்கிறது. இதுல வந்து நம்மள மாதிரி இந்தியா மாதிரி நாடுகள் வந்து போய் தங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியவும் நம்முடைய கலாச்சாரத்தையும் கலைகளையும் அங்க வந்து நடத்தி காட்டுறதுக்கு நம்ம வந்து அரங்கம் செய்வாங்க. அரங்கம் செட் போட்டு அதுல செய்து காமிக்கிறது. அது மாதிரி ஒரு இடத்துல போய் எம்ஜிஆர் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் போய் எடுத்திருக்காரு. இது வந்து கமல் சொல்லுவாங்க ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் தான். ஒருவேளை கமல்ஹாசனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அத்துப்படி டான்ஸ்ல இருந்து பாட்டும் பாடிருக்கா. எம்ஜிஆர் கிட்ட எனக்கு அது ஒரு குறை தான். ஏதாவது ஒரு படத்துல அந்த குரல் மாறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி இருந்திருக்கலாம். அது ஒண்ணுதான் அவர் செய்யல. கமல்ஹாசன் பாட்டு பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, இன்னும் பல விஷயங்கள் செய்வார். தொழில்நுட்பத்துல புதுசு புதுசா அவர் படங்கள்ல இது பண்ணுவார், எல்லாம் செய்வார். அதுக்கு காரணம் வந்து ஒரு சின்ன வயசுலயே எம்ஜிஆர் மடியிலையும் சிவாஜி ஐயா மடியிலையும் விளையாடி இருக்கார். உட்கார்ந்து அவங்களோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவங்க மடியில உட்கார்ந்து விளையாடி இருக்காரு. அதுதான் காரணமோ என்னமோன்னு எனக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கு. இது மாதிரி இந்த எம்ஜிஆர் வந்து டைரக்ட் பண்ண படம் நாடோடி மண். கமல்ல இப்ப சொல்லுவாங்க கமல்ஹாசனை வந்து அவர் சினிமால சம்பாதிச்சதை சினிமாலேயே போடுறவர் அப்படின்னு. அதே மாதிரிதான் எம்ஜிஆரும் சினிமால சம்பாதிச்சத சினிமாவுக்கு போடுறது மட்டும் இல்லாம தான் சார்ந்த சினிமா தொழில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேற அரசியல் எதுவா யாரா இருந்தாலுமே அவங்க வந்து கேட்டாலோ இல்ல வேற யார் மூலமா அவங்களுக்கு தேவையானதா அவர் காதுல விழுந்துச்சுனாலும் உடனே நேரடியாவோ இல்ல யார் மூலமாவதோ அந்த உதவியை அவர் செய்வாருன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய. அப்புறம் வந்து சொந்த படம் எடுத்திருக்காரு, நிறைய சினிமாலயே முதலீடு பண்ணியிருக்காரு. அப்படி எடுத்தது வந்து நாடோடி மன்னன். இது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. நாடோடி மன்னன் அவரோட எம்ஜிஆர் பிக்சர்ஸ், அப்புறம் வந்து அவருடைய டைரக்ஷன்ல வந்த படம். அதுல வந்து 2 எம்ஜிஆர் இருப்பாங்க. ஒருத்தர் மன்னன், ஒருத்தர் புரட்சியாளர். இந்த மன்னன் வந்து கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமான ஒரு இருக்கும். அவர் கண்ணே சிரிக்கிற மாதிரி இருக்கும், சிறுபிள்ளைத்தனமா இருப்பாரு. இந்த புரட்சியாளர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து புருவத்தை இப்படி தூக்கி பேசும்போது அந்த ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த புரட்சியாளனுக்குள்ள ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு தேஜஸ் இருக்கும். நீ பார்த்த அப்படின்னு செய்றீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு பார்த்தேன் நான் அந்த படத்தை, நாடோடி மன்னனை மொபைல்ல பார்த்தேன் நான். அப்படி ஒரு வித்தியாசம், வேரியேஷன். இந்த இது எப்படி செய்வார் பாருங்க. அந்த ஒரு இன்னைக்கு மிமிக்ரி செய்யறவங்க எல்லாம் அதை செய்வாங்க இல்லையா, அத வந்து அந்த படத்துலதான் அவர் மேனரிசமா வித்தியாசம் காமிக்கிறதுக்காக, டபுள் ஆக்டுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துப்பாரு. ஆனா அப்படி செய்யாமலே அவருக்கு அந்த அழகம் முகத்துல வந்து இது வேற எம்ஜிஆர், இது வேற, இந்த கேரக்டர் வேற, அந்த கேரக்டர் வேறன்னு கரெக்டா தெரியும். அந்த மாதிரி அவர் அப்படி அந்த படத்தை எடுத்தப்போ, அவர் சொந்த பணத்தை போட்டு எடுத்தப்போ இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு சந்தேகப்பட்டாங்க. அப்போதான் இவர் சொன்னதாக நீ எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த படம் ஓடுனா நம்ம மன்னன், ஓடலைன்னா நாடோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சக்கப்போடு போட்டுச்சு அந்த படம். அப்படி ஒரு துணிச்சலானவர். தான் சம்பாதிச்சதை யாருக்கும் கொடுக்கவும் தயங்கினது இல்ல, அதுலயே அந்த துறையிலயும் போடுறதுக்கும் தயங்கினது இல்ல. இதுல வந்து அவர் தான் முன்னோடி. இப்படி இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது வசன உச்சரிப்பெல்லாம் அப்படி இருக்கும். இது எம்என் ராஜத்துக்கிட்ட அவர் சொல்லுவார், அது மன்னனுடைய மனைவி, ஆனா இவர் புரட்சியாளர் அங்க இருப்பாரு. மன்னனா எம்என் ராஜன் நினைப்பாங்க. அப்ப அவர் சொல்லுவார், மாலையிட்டவன் நான் இல்லை, உன்னை மணந்து கொண்டவனும் நான் இல்லை,
நான் உன் கணவனே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கும் அந்த வசனம். 5 நிமிஷம் இல்ல, கூட இருக்கும். மேடம் 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 பேசுவார். ஆனா வந்து ஒரே ஷாட்டுன்னு சொல்ல மாட்டேன் நானு. ஆங்கிள் மாத்தி மாத்தி எடுத்திருப்பாங்க, அதனால விட்டு விட்டுதான் எடுத்திருப்பாங்க. ஆனா அவ்வளவு அழகா வசனம் பேசியிருப்பாரு. தெளிவா உச்சரிப்புகள். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வில்லன் நம்பியார் கூட அப்படி பேசியிருப்பாரு. மலையாள வாடையே இல்லாம அவ்வளவு அழகா தமிழ் பேசியிருப்பாரு. இப்ப வர படங்கள்ல வசனம் பேச மாட்டாங்க, கத்தியும் துப்பாக்கியும் அருவாளும் தான் பேசும். அப்படி இருக்கு. அப்படி ஒரு வசனம் பேசியிருப்பாரு. அப்புறம் பஞ்ச் டைலாக் இருக்கு பார்த்தீங்களா? என்னை நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பலருண்டுன்னு. இந்த பஞ்ச் டைலாக் இதுக்கும் அவர்தான் முன்னோடி. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அப்படின்னு பஞ்சு. இதுலயும் அவர் தான் முன்னோடி இல்லையா? இப்படி பல விஷயங்கள்ல சினிமால மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலையும் பலருக்கு உதாரணமா இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போனவர் எம்ஜிஆர். அவரோட பாடல்கள்ல வர்ற கருத்துக்களை முழுமையா கடைபிடிக்க முடியலனாலும் கொஞ்சமாவது நம்ம கத்துக்கிட்டு அதுபடி வாழ்ந்து காமிப்போம். இது அவருக்கு நம்ம செலுத்துற ஒரு நன்றி. சரியா? இததான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம். வரட்டுமா?